ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு கொடுத்ததான வார்த்தையை நாம் போவோம். ஆனால் இன்னைக்கு காலைல அருமையான மகள் பாடின அந்த பாடல், நான் வாழ்வது உமக்காக, அந்த பாடல் எனக்கு நிறைய நேரத்தில் நான் இந்த பாடலை பாடி இருக்கிறேன். நான் ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை, இந்த உலகத்தில் நாம் வாழுகிற வாழ்க்கை நமக்காக வாழுகிறோம், பிள்ளைகளுக்காக வாழுகிறோம், குடும்பத்திற்காக வாழுகிறோம் என்று நாம் சொல்லுகிறோம். உண்மை இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த வாழ்க்கையை என் ஆண்டவருக்காக நான் கொடுத்து பாருங்களேன், என் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். அல்லேலூயா. நான் வாழ்வது யாருக்காக? என் ஆண்டவருக்காக வாழணும். மை லைஃப் இஸ் ஜஸ்ட் லைக் திஸ். அது என் கையில் அப்படியே சும்மா ஏதோ இப்படி என்ன சொன்னால், சங்கீதத்தில் வாசிக்கிறபடி மனுஷனுடைய ஆயுச நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். ஆனால் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமாமே அப்படின்னு வசனம் சொல்லுது. அதே வசனம் இன்னொரு பக்கம் சொல்லுது. என்னன்னு சொன்னால், அதே சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனுடைய ஆயுசு நாட்களை 4 விடற்கடவுளை ஆக்கினீர். ஆரம்பத்தில் மெத்துசலா போன்றவர்கள் 960 வருஷங்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? வாழ்ந்தார்கள். அப்படியே நாட்கள் குறைந்து 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 வந்து மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் பார்த்தீங்கன்னா 120 ஆயிடுச்சு. இப்போ 80 ஆச்சு. இப்போ ஒரு மனுஷன் 50 வயசு வாழ்ந்தாலே பெரிய விஷயமா இருக்குது. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் என்ன ஆகிட்டே வருது? அப்படி எண்ணுகிற அளவுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு மனுஷனுடைய நாட்கள் அவன் எண்ணும் அளவிற்கு வந்துருச்சு. மனுஷன் எவ்வளவு தூரம் இந்த உலகத்தில் இருப்பான்னு தெரியல. ஆனால் வாழுகிற வாழ்க்கை என் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கட்டும். வாழுகிற வாழ்க்கை, நான் இப்பவும் சொல்றேன், நிறைய பேர் இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, இன்னும் ஒரு சிலர்லாம் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீ இந்த உலகத்தில் வாழ்ற வாழ்க்கை கொஞ்ச காலம், இருக்கிற வரைக்கும் உன் லைஃபை என்ன பண்ணிரு? என்ஜாய் பண்ணு. எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் என்ன பண்ணு. உன் மனம் போன வாழ்க்கை வாங்கல, எல்லாத்தையும் நீ என்ன பண்ணு, யூ ஜஸ்ட் என்ன பண்ணு, எக்ஸ்ப்ளோர் பண்ணு. பார்க்காத என்னத்தை பார்க்க போற, என்னத்தை கண்ட போற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அந்த வாழ்க்கை என்னை எங்க கொண்டு போகாது, என்னை எங்க கொண்டு போகாது. ஏன்னா இந்த உலகத்துல நான் வாழ்ற வாழ்க்கை எவ்வளவு நாட்கள் தான்? கொஞ்ச நாட்கள் தான். ஆனா இந்த வாழ்க்கை தான் என்னை டிசைட் பண்ண போகுது, நான் பரலோகம் போகணுமா நரகம் போகணுமா. நான் பரலோகத்துல போய் என் ஆண்டவரோடு கூட நான் வாழணும் அப்படின்னா இந்த வாழ்க்கை என் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கட்டும். அல்லேலூயா. நான் நடக்கிற நடை, நான் பார்க்கிற பார்வை, நான் பேசுகிற பேச்சு, என்னுடைய சொல் எல்லாம் யாருக்கு பிரியமா இருக்கட்டும்? தேவனுக்கு பிரியமா இருக்கட்டும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய. யாருக்கு பிரியமானதை? தேவனுக்கு பிரியமானதை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு என்ன செய்யட்டும்? கிருபை தட்டும். எனக்கு இன்னொரு இது பிரசங்கில வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம், வாலிபனே உன் வாலிப நாட்கள்ல நீ என்ன வேணாலும் செய், உன் மனம் போன போக்குல போய் நீ செய், நீ நட, எல்லாம் பண்ணு. ஆனா எல்லாவற்றையும் குறித்து நீ ஆண்டவர்கிட்ட என்ன கொடுக்க வேண்டியது வரும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய நாள் வரும். இன்னைக்கு காலையில கூட ஒரு வசனத்தை நாங்க வாசித்தோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நம்ம அந்த வசனத்தை வாசித்தோம். நீ உன் வாயின் வார்த்தைகளால் என்ன செய்யப்படுவாய்? நியாயம் தீர்க்கப்படுவாய். நீ நல்லவைகளை பேசினால் அது ஒன்று நியாயம் தீர்க்கும், நீ கெட்டவைகளை பேசினா அது ஒன்று நியாயம் தீர்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ என் வாயின் வார்த்தைகள் கூட யாருக்கு பிரியமா இருக்கணும்? என் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். என் தேவனுக்கு பிரியமா என் வாழ்க்கை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என் வாழ்க்கை பாருங்க. அந்த வசனத்துல மத்தேயு 12:36 வாசிக்கும். எப்படி வாசிக்கிறோம்? மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே நாம் பேசுற பேச்சு கூட என்ன தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளில் என்ன கொடுக்க வேண்டியது வருமா? தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. அப்ப என் வாயின் வார்த்தைகள் கூட யாருக்கு பிரியமா இருக்கணும்? தேவனுக்கு
பிரியமா இருக்கணும், என் கண் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், என் நடக்க ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், என் சொல் என்ன சொன்னா என்னுடைய பார்வை ஆண்டவருக்கு எப்படி இருக்கட்டும், பிரியமா இருக்கட்டும். நான் மற்றவர்களோடு கூட பேசுகிறது என் ஆண்டவருக்கு எப்படி இருக்கட்டும், பிரியமா இருக்கட்டும். எனக்கு பிரியமானது என்பதை விட அருமையான பக்தன் பாடுகிறான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு. ஏன்னா என்னால என்ன பண்ண முடியாது, ஆண்டவருக்கு பிரியமா என்னால இருக்க முடியாது. ஆனா எனக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆவியானவர் கற்றுக் கொடுக்கணும். நீ பேசுறது சரி, நீ பேசுறது தப்புன்னு ஆவியானவர் எனக்கு என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். அப்படி ஆண்டவருக்கு பிரியமானது செய்தா என் வாழ்க்கை எப்படி இருக்கும், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே நம்மை அந்த பாடல பாடுவோமா? நான் வாழ்வது உமக்காக, ஹல்லேலூயா, உமது ஊழியம் செய்வதற்காக. என் கூட சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. கரங்களை தட்டி பாடுவோமா? உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே.
ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த வேலைக்காய் மகன் நன்றி சொல்லுகிறோம். இந்த பாடலை ஆண்டவரே எங்க இருதயத்தில் நாங்க வைக்கிறோம். ஆண்டவர் உமக்காய் ஓடுகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. It is not that I chose it. நீர் எனக்கு கொடுத்த ஊழியம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை நான் ஆண்டவரே பயபக்தியோடு செய்வதற்கு, உண்மையை உத்தமமாய் செய்வதற்கு அடியானாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த இடத்துல தேவாலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை கர்த்தர் கொடுத்திருக்க ஊழியத்தை நான் செய்கிற ஆண்டவரை, நான் வாழுகிறதே உம்முடைய ஊழியத்தை செய்யறதுக்கு தான் அப்படின்ற ஒரு உணர்வை தேவன் ஒவ்வொருவருக்கு தேவன் கட்டளையிடுங்க. ஆண்டவரே கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாடலை நம்ம பாடணும் இல்லையா? இதை பாடினது அருமையான பாஸ்டர் ஆஸ்பன் அப்படின்னு சொல்றவர். அவர் அந்த பாடலை பாடும்போது அவருடைய மனைவி 2 பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், அதை கேட்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். அந்த குடும்பமா அந்த ஒரு அர்ப்பணிப்பு இருக்கு பாருங்க. ஆண்டவருக்காய் ஊழியம் செய்யணுன்ற அந்த அர்ப்பணிப்பு, உண்மையாகவே கர்த்தரை நம்பி அவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் இந்த காலவெல்ல இன்னொரு காரியம் சொல்றேன். நான் தேவனுடைய வார்த்தையோடு கூட சேர்த்து இதை சொல்றேன். இன்னைக்கு ஒரு ஊழியக்காரை குறித்து ஒரு நியூஸ் அப்படியே இந்த ஒரு கிட்டத்தட்ட இந்த ஒரு மாசமாவே போயிட்டே இருக்குது. நான் ஒன்று சொல்றேன், தயவு செய்து எந்த நெகட்டிவை குறித்தும் யாரை குறித்து நம்ம பேச வேண்டாம். அல்லேலூயா. அதை நம்ம காதில் கூட வாங்க வேண்டாம். ரைட்? ஒரு ஊழியக்காரை குறித்து அப்படி வருதா, தேவனுடைய நாம தூஷிக்கப்படுற மாதிரி இருக்கா, அவருக்காக அவருடைய ஊழியங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, முடிஞ்சு போயிடுச்சு. மற்றவங்க யாராவது நாம் தேவனுடைய வார்த்தையை கொஞ்சம் என்ன செய்யணும், கொஞ்சம் கேட்கறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். சரியா? அதனால தேவ பிள்ளைகள் தயவு செய்து நம்ம என்ன செய்யணும்னா, தேவையில்லாத இந்த நெகட்டிவ் நியூஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ்னஸ் தான் அதெல்லாம் நிறைய வியூஸ் என்ன செய்யிட்டு இருக்கு, போய்கிட்டே இருக்குது. நாமளும் அதில் போய் என்ன செய்ய வேண்டாம், அதெல்லாம் கேட்டு நம்முடைய ஆவியை நம்ம என்ன செய்துக்கிட வேண்டாம், எடுத்துக்கவே வேண்டாம், வீணாக்கவே வேண்டாம். அது லெட் இட் கோ, ஆஸ் இட் இஸ் லெட் இட் கோ. அது போகட்டும். அந்த குடும்பத்திற்காக, அந்த ஊழியங்களுக்காக, அந்த ஊழியக்காரருக்காக நம்ம என்னதான் பண்ணாலுமே தேவனுடைய நாமம் என்னப்படுது, தூஷிக்கப்படுது. அதுக்கு நாமளும் என்ன ஆயிட வேண்டாம், ஆமா காரணமா இருக்க வேண்டாம். யாரும் நம்மளை குறித்து யாராவது கேட்டாங்கன்னா, தெரியல பிரதர், கர்த்தர் பார்த்துட்டு போட்டோம், அவர்களுக்காக ஜெபம் பண்றோம் அப்படின்னு அதோட என்ன பண்ணிருங்க, ஸ்டாப் பண்ணிருங்க. ஏன்னா தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. அந்த ஊழியங்களுக்காக ஜெபிங்க, அந்த ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணவோ யாரையும் நான் அப்போஸ் பண்ணவோ வரல. நான் கேட்கறத எந்த நெகட்டிவ்னஸும் உள்ள என்ன செய்ய வேண்டாம், நமக்குள்ள கொண்டு வந்து அவைகளை பெருசா எடுச்சே வேண்டாம், மிகப்படுத்த வேண்டாம். நான் எனக்கும் என் ஆண்டவருக்கும் இருக்கிறதான உறவு எப்படி இருக்குது, am I correct? அப்படின்றத மாத்திரம் நம்ம பார்த்து நம் கர்த்தருக்குள்ள ஓடுவோம். கர்த்தர் தாமே நம்ம கர்த்தர் நடத்துவாராக. ஆக்சுவலி இன்னைக்கு காலையில் தேவனுடைய வார்த்தையை நான் வேற ஒன்று கொண்டு வந்தேன். ஆனால் இப்போ கர்த்தர் என் இருதயத்தில் வேற ஒரு வார்த்தையை வைத்ததுனால உங்களுக்கு முன்பாக அந்த வார்த்தையை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். How to sustain God's grace. தேவனுடைய கிருபையை என் வாழ்க்கையில நான் எப்படி தற்காத்து கொள்வது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் தேவனுடைய கிருபையை காத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். இப்ப நான் பாடினது போல, நான் வாழ்வது ஆண்டவருக்காய் வாழ்ந்தேன்னு சொன்னா தேவனுடைய கிருபை என் வாழ்க்கையில தங்கி இருக்கும். Hallelujah. And there are few steps. நமக்கு அதுக்காக சில வழிமுறைகள் இருக்குது. அதை தான் இந்த காலவெல்ல உங்களோடு கூட நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக வாசிப்போம் சங்கீத புஸ்தகம் 84 அதிகாரம் 7 வசனம். யாரோ ஒருவர் எனக்கு மைக்ல வாசிங்க, மைக்ல வாசிங்கப்பா, மைக்ல வாசிங்களேன். Praise the Lord. சங்கீதம் 84 அதிகாரம் 7 வசனம். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து, அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். நான் ஒன்றை காலவெல்ல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து அல்லது தேவனுடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. தேவனுடைய சமூகத்திலே வந்து நிற்க வேண்டும். தேவ சமூகத்திலே ஒருவன் வந்து நிற்பானே ஆனால் அவன் தேவனுடைய கிருபையிலே நிலை நிற்பான். ஒரு மனிதன் தேவ சமூகத்தை விட்டு அவன் தூரமாய் ஓடி போகிறான் என்று சொன்னால் தேவ கிருபை அவனோடு கூட என்ன செய்யாது, வரவே வராது. நான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பச்சமாய் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த உலகத்திலே நாம் போய் தங்கி இருக்க அல்லது நாம் இந்த உலகத்திலே நாம் வாசம் பண்ணுவதற்கு, இந்த உலகத்திலே நாம் போய் என்ன இளைப்பாறுவதற்கு அல்லது இந்த உலகத்திலே போய் நாம் சந்தோஷமாய் இருப்பதற்கு நமக்கு நிறைய இடங்கள் இருக்கிறது. அவைகளை எல்லாம்
எல்லாவற்றை பார்க்கிலும் தேவ சமூகத்திலே ஒருவன் நிற்பானேயானால் அவன் தேவ கிருபையிலே நிலை நிற்பான். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில வந்து என்ன செய்யப்படுவார்களாம். அப்போ பலன் வேணும்னா எங்க வந்து நிக்கணும்? தேவனுடைய பர்வதம், தேவனுடைய சமூகம். தேவ சமூகத்துல நாம் நிற்கிற ஒரு அனுபவம் வேண்டும். காலையில் எழுந்தவுடனே தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும். தானியேல் 3 வேளையும் தவறாமல் ஜெபித்தான். ஆனால் தானியேலுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அவன் என்ன செய்கிறான் சொன்னா, அவனை விழ வைக்க வேண்டும், அவனை கொன்று போட வேண்டும் என்றே அவனுக்கு விரோதமாய் பிரதானிகள் எழும்பினார்கள். அவனுக்கு விரோதமாய் ராஜாவிடத்துல போய் என்ன செய்ய முத்திரை வாங்கினார்கள். இந்த தானியேலுக்கும் நன்றாய் தெரியும், நான் அந்த ராஜாவை தவிர அந்த தேசத்துல வேற எந்த தெய்வத்தையும் அவன் வணங்கினால் அவனை தூக்கி கொண்டு போய் அவன் சிங்க கெபியில போடுவார்கள் என்று அவன் நன்றாய் அறிந்திருந்தான். But he did not care about it. அவன் அதை பத்தி கவலையே படல. அவனுடைய சமூகம், அவனுக்கு இருந்த ஒரே ஒரு நோக்கம், 3 வேளையும் நான் யாருடைய சமூகத்துல வந்து நிற்பேன்? தேவ சமூகத்தில் நிற்பேன். என்னுடைய பிள்ளைகளே, ஒருவன் தேவ சமூகத்துல நிற்பானே ஆனால் இந்த உலகத்துல எதையும் அவனால மேற்கொள்ள முடியும். Anything may come. நான் செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, என் தேவ சமூகம். நான் இன்றைக்கும் நான் சொல்றேன், நான் இன்றைக்கும் நாம் விழுந்து போகாம நாம் இதுவரைக்கும் நிலை நிற்கிறோம் என்று சொன்னால் இது என்னுடைய திறமை அல்ல, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்து அல்ல, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஞானம் அல்ல, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான வேலை அல்ல, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற குடும்பம் அல்ல. நாம் இதுவரைக்கும் நிலை நிற்பது கர்த்தருடைய கர்த்தருடைய கிருபை, அவருடைய சமூகத்தில். அதனாலதான் இப்போ அருமையான மகள் டெய்ஸி கூட சாட்சி சொல்லும் போது அழகா சொன்னாங்க, நான் தேவ சமூகத்தில் ஆலயத்தை முடிச்சுட்டு ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சேன், கர்த்தர் என் கண்ணீரை கர்த்தர் பார்த்தார். இது எங்க பார்த்தார்? எங்க வந்தது அந்த கிருபை? தேவ சமூகத்துல. ஒருவன் தேவ சமூகத்துல நிற்பானே ஆனால் அவனை ஒருபோதும் ஒரு காலம் யாராலும் அசைக்கவே முடியாது. அல்லது எனிதிங் மே கம். ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க, நீங்க எங்க போனாலும் தேவ சமூகம் உங்களோடு கூட வர வேண்டும். அல்லேலூயா. சமூகம் என்று சொன்னால் நான் ஆலயம் மாத்திரம் சொல்லல, எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எத்தனை பேர் நீங்க பிரயாணம் பண்ணும் போதெல்லாம் நான் வீணான வீடியோஸை பார்க்கறத விட வேத வசனத்தை, பைபிள்ல வேத வசனத்தை கேட்கிறேன், இல்ல செய்தி கேட்கிறேன், இல்ல நல்ல ஆவிக்குரிய பாடல்ல கேட்கிறேன்னு எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம். மொபைல்ல நம்ம மொபைல் யூஸ் பண்றோம் இல்லையா, நான் போகும்போது, பைக்ல போகும்போது, வண்டியில போகும்போதெல்லாம் நான் தேவ வார்த்தையை நான் கேட்கணும். தட் இஸ் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. நீ வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கூட தேவனை குறித்து அப்படியே பாடிட்டு வேலை செஞ்சு பாருங்களேன், அந்த இடம், அந்த வேலையை உங்களுக்கு அலுப்பு தெரியாம கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவ பிரசன்னத்துல நிலை நின்றால் தேவ கிருபை உங்களை விட்டு ஒரு காலம் என்ன செய்யாது, போகவே போகாது. Hallelujah. In order to sustain in God's grace, you need to constantly wait on God's presence. தேவ சமூகத்துல எப்பொழுதும் என்ன செய்திருக்க வேண்டும்? காத்திருக்கிற ஒரு அனுபவம் உள்ள ஒரு பிள்ளைக்கு தேவ கிருபை அவனை விட்டு போகவே போகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நீங்க தேவ சமூகத்துல நின்று பாருங்களேன், உங்களுக்கு தேவ கிருபையை கர்த்தர் தந்துகிட்டே இருப்பார். இரண்டாவதாக 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 Timothy chapter 2 verse 4. Hallelujah. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இல்லமா 1 தீமோத்தேயு 2:4. 1 தீமோத்தேயு 2:4. அதான் மன்னிக்கணுமா, வாசிமா. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவது, நீங்கள் தேவ கிருபையிலே நிலை நிற்க வேண்டுமானால் சத்தியத்தை சத்தியமாய் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? சத்தியத்தை சத்தியமாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத புஸ்தகத்தின் அறிவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உலக ஞானம் எனக்கு பெருசு அல்லைங்க. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் பண்ற தவறு என்ன தெரியுமா? என் பிள்ளைக்கு என்னென்னலாம் கற்றுக் கொடுக்க முடியுமோ எல்லாம், இன்ஜினியரிங் படிக்க வைக்க ஆசை, என்ன சொன்னா டாக்டர் படிக்க வைக்க ஆசை, இந்த உலகத்துல பெரிய இடத்துல வந்து நிக்கணும், எப்படியாவது கலெக்டர் ஆக்கிடணும், எப்படியாவது டாக்டர் ஆக்கிடணும் அப்படின்ற எல்லா ஆசையும் இருக்குது. எப்படியாவது வெளிநாட்டுல போய் என் பிள்ளை என்ன செய்யணும், மேன்மை அடைஞ்சிடணும், இப்படின்ற ஆசையெல்லாம் இருக்குது. நான் கேட்கிற தேவ பிள்ளைகள், பெற்றோர்களாகி உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன், என் பிள்ளைகள் வேத வசனத்தின் அறிவுல வளர்றாங்களான்னு பார்க்கணும். இந்த அறிவு அவர்களுக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தேவ கிருபை அவர்களை தாங்கிக் கொள்ளும். நான் ஏற்கனவே என்னுடைய சாட்சியை நான் உங்களோடு கூட சொல்லி இருக்கிறேன்.
என்னுடைய சாட்சி உங்களோடு கூட சொல்லியிருக்கிறேன். நான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய கம்பெனியில் நான் வேலை செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் கூட தகுதியற்றவன். ஆனால் கர்த்தர் என்னை தகுதியாக்கி கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கார். அப்படின்னா சின்ன வயசில் எங்கள் அப்பா, அதுக்காக நீங்களும் போய் அப்படி பண்ணுங்க நான் சொல்லலை. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். சின்ன வயசில் எனக்கு நான் ஒரு அதிகாரத்தை படித்து நான் படித்து மனப்பாடம் பண்ணி சொன்னாதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு கிடைக்கும். சில வேளை நான் மனப்பாடம் பண்ணி சொல்லன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா நைட்டில் அவர் உட்காந்து அவர் பக்கத்தில் அவர் படுத்திருக்க பெட்டு பக்கத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கீழே இந்த மணல்லாம் போட்டு அது மேலே முட்டி போட வச்சு நைட்டு நான் மனப்பாடம் பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் நைட்டு எனக்கு சாப்பாடும் கிடைக்கும், நைட்டில் தூங்கவும் விடுவாங்க. சின்ன வயசுல எனக்கு வேத வசனத்தை என்ன செய்தாங்க, எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நான் இன்னைக்கும் சொல்றேன், இந்த சத்தியம் தான் இதுவரைக்கும் என்னை போஷிக்கிறது. இந்த வார்த்தை என்னை நடத்துகிறது, இந்த வார்த்தை என்னை தாங்குகிறது, இந்த வார்த்தை என்ன என்ன செய்கிறது. இந்த வார்த்தைக்கு நிகராக இந்த உலகத்துல வேற எந்த ஞானமும் கிடையாதுங்க. ஒரு நிலையிலேயே சொல்லுங்களேன், இப்ப இருக்கிற என்ன சொன்னா விஞ்ஞானம் எல்லாம் எதை பேஸ் பண்ணி தான் இருக்குது, இந்த வேத வசனத்தை. அதனாலதான் சொல்றேன், நீங்க சத்தியத்தை அறிகிற அறிவை உங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நீங்க நான் ஒண்ணு சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன வாங்கி கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க இந்த உலகத்துல மேன்மையான இடத்துல கொண்டு போய் விற்கிறீங்களோ இல்லையோ, ஆனா ஒரு வேத புஸ்தகத்தை வாங்கி கொடுக்க மறக்காதீங்க. உங்க பிள்ளைகள் சர்ச்சுக்கு வரும்போது என்னத்தை கொண்டு வரணும், பைபிளை கொண்டு வரணும். கற்றுக் கொடுங்க, அறிவை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இது அவர்களை உயர்த்துங்க, இது அவர்களை உயர்த்தும். எத்தனை பேரும் கூட ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. இந்த உலகத்தின் அறிவை காட்டிலும் தேவ அறிவை கொடுத்து பாருங்க, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பார். தேவ வார்த்தைக்குள்ள உங்களை ஒப்பு கொடுங்க. தேவ கிருபையில நீங்க நின்னா மட்டும் பத்தாது, யாரும் தேவ கிருபையில் நிக்கணும். உன் பிள்ளைகளும் என்ன செய்யணும், தேவ கிருபையில் நிக்கணும்னா எதை கற்றுக் கொடுங்க, வேத வசனத்தை கற்றுக் கொடுத்து பாருங்களேன். My life will change, your children's life will change. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் வாலிப வயசுல வரும்போது ஏன் வழி தடுமாறி போறாங்க, ஏன் தேவையில்லாத காரியத்துக்கு போறாங்க, அவங்களுக்குள்ள என்ன இல்ல, என்ன இல்ல பிரதர், வேத வசனம் அவங்களுக்குள்ள இல்ல. இப்பவே நீ கற்றுக் கொடுத்து பார். ஏன்னா இந்த வேத வசனம் அவனுக்கு போஷிக்கும், அவனை நடத்தும், அவனுக்கு ஞானத்தை தரும். வசனம் சொல்லுகிறது, நம்ம நீதிமொழிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப எது நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எது சொல்லிக் கொடுக்குது, வசனம் சொல்லிக் கொடுக்குது. சத்தியத்தை அறிகிற அறிவு எனக்குள்ள தேவ கிருபையை நிலைநிற்க செய்யும். மூன்றாவதாக ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமர் 5:2. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று. எதனால பெற்றோம்? விசுவாசத்தினால. மூன்றாவதாக நான் தேவ கிருபையில் எப்படி நிலைநிற்க வேண்டுமானால், நான் விசுவாசத்தினால. யார் மேல வைக்கிற விசுவாசம்? அவராலே பெற்ற, அவர் மூலமாய் இந்த கிருபையில பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவன் மேல இருக்கிற விசுவாசம், அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, அவர் மேல் வைத்திருக்கிறதான என்ன சொன்னா அவர் மேல் வைத்திருக்கிறதான அளவற்ற அன்பு, தேவ கிருபை என் மேல அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கும். நான் இந்த உலகத்தில் நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பது தேவனுடைய கிருபை. கரெக்ட் தானே? அப்ப அந்த கிருபை என் மேல நிக்கணும் அப்படின்னா நான் சொல்ற காரியம் எல்லாம் செய்யணும். நாம கிருபை 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 கிருபைன்னு பேசுறோம், ஆனா அந்த கிருபை என் கூட இருக்கணும், தேவ கிருபை என் கூட இருக்கணும்னா நான் சொன்னதான சில காரியங்களை நீங்கள் உங்கள் இருதயத்தில் வைக்க வேண்டும். முதலாவது தேவ பிரசன்னம் இருக்க வேண்டும். இரண்டாவது தேவனின் வேதத்தை குறித்ததான அறிவை என்ன செய்யணும், எனக்கு இருக்கணும். மூணாவதாக கர்த்தர் மேல் வைத்திருக்கிறதான விசுவாசம், அவர் மேல இருக்கிற விசுவாசம். விசுவாசத்தை ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது, விட்டு விடவே கூடாது. நிறைய பேருக்கு விசுவாசம் எப்படின்னா, எல்லாம் நல்லதா நடக்கும் போது விசுவாசம் இருக்கும். சில நேரத்தில் பாத்தீங்கன்னா நீங்க பண்றது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். சில எல்லாம் சொல்லுவாங்க, என்னமோ தெரியல பாஸ்டர், நான் என்னமோ நடந்துச்சுன்னு நினைக்கிறேன், நான் தொடர்றதெல்லாம் எதுவுமே என்ன பண்ண மாட்டேங்குது, இந்த மாசமே சரியில்லைன்னு நினைக்கிறேன், இந்த வாரமே எனக்கு சரியில்லை. சொல்லியிருக்கீங்களா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாசமே எனக்கு சரியில்லை, நான் பண்றதெல்லாம் எனக்கு என்னவா இருக்குது, சரியில்லாமையா போகுது, நடக்கவே மாட்டேங்குது.
ஒரு வேலைக்கு போறேன், வேலை கிடைக்க மாட்டேங்குது, வண்டி எடுத்தா வண்டி பாருங்க. அன்னைக்கு ஒரு சில நேரத்துல எல்லாம் உங்களுக்கு அந்த நாளே ஒரு டிஸ்கஸ்டிங் டேவாவே இருக்கும். ஏன்னா காலையில எந்திரிக்கும் போதே நீங்க பல் விளக்குன்னு போவீங்க, பிரஷ் உடஞ்சு போயிடும். நீங்க போய் பைக் எடுக்கலான்னு பார்த்தா பைக் என்னவா இருக்கும், பஞ்சரா இருக்கும். சரி பஸ்ஸுக்கு போகலான்னு பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்து ஸ்ட்ரைக்கா இருக்கும். எல்லாம் நடக்கிறதெல்லாம் ஏழகுடமா இருக்கும். உடனே நம்ம சொல்லுவோம், மை டே இஸ் a disgusting day, இந்த நாளே மோசமான நாள். நான் சொல்றேன், நீங்க அந்த நாளை குறை சொல்றதுக்கு இல்ல, நம்ம கர்த்தர் மேல வைத்திருக்கிற விசுவாசம் என்ன ஆயிடுச்சு, மறைஞ்சிருச்சு. கர்த்தர் என் வாழ்க்கையில எது செய்தாலும் நன்மைக்காகவே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அதுக்கு நாங்க செய்ய வேண்டியது ஒண்ணு, கர்த்தர் எது செய்தாலும் ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் தம்மை நேசிக்க தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது இல்லையா? அப்ப ஆண்டவர்கிட்ட அன்பு வைத்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கும். சில வேளைகளில் ஆண்டவர் என்ன ஒரு இடத்துல போக வேண்டாம்னு சொல்லுவாரு, நம்ம கேட்கல, அதையும் மீறி போகலான்னு பிளான் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு, ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவர் தடை பண்றாரு. நன்மைக்கு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் நன்மைக்கு வச்சுக்கோங்களேன். There is a God's plan. Let's not live it. ஆண்டவருடைய அந்த அன்பை ஐக்கியத்தை என்ன செய்து கொள்ள ஒவ்வொரு நாள் பெருக்கிக் கொள்வோமே. முதலாவது நம்ம செய்ய வேண்டியது, நம்ம ஏற்கனவே மறுபடியும் சொன்ன வார்த்தைகள், அவருடைய சமூகத்தை என்ன செய்திடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ரெண்டாவது அவருடைய வார்த்தையை என்ன செய்திடக்கூடாது, விட்டுறக்கூடாது. மூணாவது அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை என்ன செய்திடக்கூடாது, விட்டுறக்கூடாது. நாலாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் தொடங்கி வாசிங்க பார்க்கலாம். Acts chapter 4 verse. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று அவன் சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான்காவதாக, ஒருவன் தேவ கிருபையில நிற்க வேண்டுமேயானால் அவனுக்குள் ஜெபம் கட்டாயம் தேவையாயிருக்கிறது. Prayer is more important. அந்த 31ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவர்கள் அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் கூடியிருந்த இடம் என்ன செஞ்சிருச்சு, நம்ம ஜெபம் பண்ண சேர் கூட அசைய மாட்டேங்குது. அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணா என்ன கூட ஒரு சிலர் ரொம்ப நல்லவங்க, அவங்களே அசைய மாட்டாங்க. பார்த்திருக்கீங்களா? அவங்களே என்ன பண்ண மாட்டாங்க, they will not even shake. அப்படி இப்படி கூட நகர மாட்டாங்க. அல்லேலூயா. அப்படியே அப்பதான் ஆழ்ந்த ஜபத்துல இருக்கிறாங்க. அவங்க ஜபம் 3ஆம் வானம் வரைக்கும் போயிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் சொல்றது புரியுதா? ஆமா, தூங்கி அப்படியே கனவு உலகத்துல நினைச்சிருவாங்க. அப்படி போய் வேற உலகத்துக்கு. அதனாலதான் நம்ம சில வேலையில தேவ பிரசனத்தை உங்களால என்ன பண்ண முடியல, ஃபீல் பண்ண முடியல. போன வாரத்தில் நான் இன்னைக்கு காலைல ஆராதனை கூட சொன்னேன், நான் நேற்றுக்கு அண்ணன்கிட்ட கூட சொன்னேன். போன வாரத்தில் நான் அருமையான நேசிக்கிற நம்ம சபைக்கு வந்ததான அருமையான ஜானோடு கூட பேசிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு அது ரொம்ப ஆழமாக பட்டுச்சு. எப்படின்னா, நம்ம தேவ சமூகத்தில் இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்துக்கு வரும்போது எப்படி தெரியுமா எதிர்பார்த்து வராங்க, நான் இன்னைக்கு ஆலயத்துக்கு போனால் எனக்கு என்ன வார்த்தை வரும், இன்னைக்கு நான் ஆலயத்துக்கு போனால் என்ன, எப்படி ஆராதனை எப்படி இருக்கும், இன்னைக்கு ஆலயத்துக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு. இன்னைக்கு போனால் எனக்கு சுகம் வருமா, எனக்கு பலன் வருமா அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடயே நிறைய பேர் வராங்க. இப்போ காலைல ஆலயத்துக்கு நானும் நிறைய நேரத்தில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது எதிர்பார்ப்போட வாங்க, தேவசமத்தில் ஜோமன்ட்டு வாங்க, ஆண்டவரும் கூட பேசட்டும் அப்படின்னு நானும் நிறைய நேரத்தில் சொல்லியிருக்கேன். ஆனால் அது தவறு நான் சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் அவர் சொன்ன வார்த்தை, ஆலயத்துக்கு வரும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத விட, ஆண்டவரே நான் உமக்கு என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் அவர்களை நிரப்பி அனுப்புவாராம். நான் சொல்றது புரியுதா? நான் உள்ள வரும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு வரும்போது you will get disappointed when you come with an expectation, right? இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசுவார். இன்னைக்கு ஒரு சிலர்ல நானும் நிறைய நேரத்தில் நடந்திருக்கேன். இந்த பெரிய பெரிய கன்வென்ஷன் நடத்தும் போதெல்லாம் பெரிய ஊழியக்காரர்கள், நான் அவங்களை யாரும் தப்பு சொல்லல, பெரிய ஊழியக்காரர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய கன்வென்ஷன் நடக்கும்போது ஜபத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, சிலருடைய பேரை சொல்லி அவங்க பேரை கூப்பிட்டு கர்த்தருடைய ஆசீர்வதிக்க, நீ இந்த பிரச்சனையில் இருக்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா.
நானும் ஆரம்பத்தில் இந்த மாதிரி கன்வென்ஷன்ஸ் எல்லாம் நான் போகும்போது நானும் அங்கே போய் உட்காந்து அவங்க என்ன பிரசங்கம் பண்றாங்கன்னு கேட்க மாட்டேன். அவங்க என்ன பிரசங்கம் பண்றாங்கன்னு கேட்க மாட்டேன். நான் அங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்பேன்? ஜோமன் எப்படி தெரியுமா ஜோமன்? ஆண்டவரே இந்த ஊழியக்காரர் எப்படியாவது என் பேரை சொல்லி எணிச்சிட்டோம் கூப்பிடட்டும். எத்தனை பேர் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி? பண்ணிருக்கீங்களா? பண்ணலையா? பண்ணிருக்கோம். என் பேரை சொல்லி கூப்பிட்டு எனக்கு என்ன இருக்குன்னு அவங்க என்ன செய்யட்டும், சொல்லட்டும். ஸோ நம்ம போறதே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான். ஆனா உண்மையாகவே நான் தேவ பிள்ளைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர பிள்ளைகள், நமக்கு என்ன கிடைக்கும்? ஏன்னா கர்த்தர் நமக்கு ஏற்கனவே நிறைய கொடுத்துறாரு. வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை யாரை தந்தாரு? அவரையே தந்துட்டாரு. அப்ப அவரையே தந்தவர் நம்மோடு கூட அவரோடு கூட சகலவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? எல்லாவற்றையும் அவரே கொடுத்துட்டாரு. மறுபடியும் இன்னும் நம்ம என்ன எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்? இன்னும் வேற ஏதாவது கொடுப்பாரா? இன்னும் வேற ஏதாவது கொடுப்பாரா? இன்னும் வேற ஏதாவது கொடுப்பாரா? நான் ஒண்ணு சொல்றேன், எந்த மனிதன் இன்னும் எனக்கு ஆண்டவர் கொடுப்பார்ன்றதை விட நான் ஆண்டவருக்கு எந்த மனிதன் கொடுக்கணும்னு நினைக்கிறானோ ஆண்டவருடைய கிருபை அவனை அதிகமா தாங்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறேன்? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபரன்ஸ்? ஏற்கனவே ஆண்டவர் அவருடைய குமாரனையே கொடுத்துட்டாரு. இதுக்கு மேல நம்ம அவர்கிட்ட இருந்து என்ன வேணும் நமக்கு? கரெக்ட் தானே? அவரையே கொடுத்துட்டாருங்க. இதுக்கு மேல அவர்கிட்ட இருந்து என்ன வேணும்? இன்னைக்கு நமக்கு பாடின வார்த்தையின்படி, ஆண்டவரே நான் இனிமேல் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, இனி நான் உமக்கே எப்படி வாழணும் ஆண்டவரே? நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. அப்படியே இந்த மைண்ட் செட் நமக்குள்ள வந்துரும்ல இல்ல? இனிமேல் ஆண்டவர்கிட்ட என்ன கிடைக்கும்ன்றதை விட ஆண்டவர் நான் உமக்காக செய்யணும்னு பண்ணும்போது எனக்கு ஆண்டவர் என்ன தருவார்ன்ற எதிர்பார்ப்பே கம்மியாயிரும் போது ஆண்டவர் என் தேவைகளை எல்லாம் அற்புதமா கத்த நடத்திக்கிட்டே வருவார். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா அவரை தந்திரவர், அவரோடு கூட சகலவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? He has given everything and nothing more to ask with him, right? அடுத்தது, சோ அவருடைய சமூகத்துல, தேவ சமூகத்துல ஜெபிக்கிறவர்களை தேவர் கிருபை என்ன செய்து கொள்வாங்க? பெற்றுக்கொள்வாங்க. நான் உங்கள்கிட்ட பட்சமா கேட்கறது, உங்களால எவ்வளவுக்கு அதிகமா ஜெபிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அதிகமா ஜெபிங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது கூட அவரும் சக்சஸ்ஃபுல் ஊழியமா செய்த காரணமே என்ன தெரியுமா? அவர் எல்லா நேரத்திலையும் அவர் ஊழியம் செய்தாலுமே இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஊழியத்தை சாக்காட்டிட்டு ஜெபம் பண்றது கிடையாது. ஊழியத்தை காரணம் காட்டிக்கிட்டே என்ன பண்றது இல்ல, ப்ரேயர் பண்றதே கிடையாது. நான் என்ன சொல்றேன், அது செய்தாலுமே ஜெபம் இல்லாம விட்டுருங்க பிரதர். அந்த ஜெபம் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது? ஜெபம் இல்லாம என்ன பண்ண முடியாது? ஊழியமே செய்ய முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Why? Because இந்த ஜெபம் என்றது ஊழியக்காரனுக்கு மாத்திரமல்ல, நமக்கு எல்லாருக்குமே ஜெபம் என்பது இட்ஸ் லைக் எ blood, ரத்தம் மாதிரி. அந்த ரத்தம் சரீரத்தில் இருந்தாதான் ஜீவன். அதே மாதிரி ஜெபம் இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன இல்ல, ஜீவனுள்ள வாழ்க்கையை நினைச்ச முடியாது, சொல்லவே முடியாது. ஐந்தாவதாக வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபுக்கு புத்தகம் 1 அதிகாரம் 25ஆம் வசனம். யாக்கோபு 1:25. James chapter 1 verse 25. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே, கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து. அல்லேலூயா. நாம கேட்கிறது மாத்திரமல்ல, வேத வசனத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதற்கேற்ற கிரியையை செய்கிறவனாய் இருப்பான். தேவ கிருபையில் நிற்கிறவன், தேவ வார்த்தை கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவன். விசுவாசிக்கிறேன்னு சொன்னா மட்டும் பத்தாது, விசுவாசத்துக்குரிய கிரியைகளும் எனக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அனுப்புறாரு. ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அனுப்புறாரு. இல்ல நான் சில வேளை ஆண்டவர் யார் மூலியமோ கர்த்தர் சொல்றாரு, நீ ஊழியத்துக்கு போப்பா அப்படின்னு. ஆண்டவர் ஊழியத்துக்கு போப்பான்னு போது உங்க கையில பாக்கெட்ல எல்லாம் தொட்டு பாக்குறீங்க, என்ன இல்ல? இப்ப எல்லாம் ஜிபேல கூட காசு இல்ல, போன் பேலயும் காசு இல்ல, பேங்க் பேலன்ஸ் 0.
பர்ஸு காலி. ஆனா ஆண்டவர் எங்க பண்ண சொல்றாரு? உங்களுக்கு ஊழியத்துக்கு போக சொல்றாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? போகணும். ஆனா போவீங்களா? பிராக்டிகலா which is not possible. கரெக்ட் தானே? பிராக்டிகலா நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் எனக்கு அப்படிதான் நடத்தி இருக்கிறார். நான் இதுவரைக்கும் நம்முடைய ஊழியத்துல என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும், சில காரியங்கள்லாம் நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த விபிஎஸ் காரியங்களுக்கெல்லாம் நிறைய திட்டமிட்டு ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க எஃப்சிட்ட போய் கேட்டீங்கன்னா எவ்வளவு வந்திருக்குன்னு கேட்டா அவ சொல்லுவா எவ்வளவு வந்திருக்குது அப்படின்னு. ஒரு லிஸ்ட் வந்து இப்போ அவதான் எழுதிட்டு இருக்கா ஒவ்வொரு கணக்கையும். இதுல நம்ம செலவு பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ இருக்குது. ஆனா நீங்க நம்ம இந்த ஊழியத்தை முடிச்சு நான் அடுத்த வாரம் நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றேன், கர்த்தர் எவ்வளவு அற்புதம் நடத்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு காரியம் அப்படித்தான் செய்திருக்கிறாரு. இந்த சபை ஆலயத்தினுடைய காரியத்தை ஆண்டவர் எதனதன் காலத்தில் நேர்த்தி அணிச்சிருக்காரு, செய்திருக்கிறார். நான் இது வரைக்கும் நான் ஒரு உங்களுக்கு உங்க விசுவாசத்தை தட்டி எழுப்புறதுக்காக சொல்றேன். எந்த மனுஷன் நமக்கு உதவி செய்யறான்னு சொன்னானா அவன் இது வரைக்கும் செய்ததே கிடையாது. போன வருஷம் கூட ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணாரு, மந்த்லி உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு. ஆனா மனுஷன் இது வரைக்கும் திரும்பி பார்க்கல, நானும் திரும்பி பார்க்கல. ஏன் தெரியுமா சொல்றேன்? சொல்லுகிற எவனும் செய்ய மாட்டான், செய்கிறவன். கரெக்ட் தானே? சொல்றவன் செய்ய மாட்டான், செய்யறவன் என்ன பண்ண மாட்டான், சொல்ல மாட்டான். ஆனா நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது மாத்திரமல்ல, அதன்படி நம்ம என்ன செய்யணும், செய்கிறவளா இருந்து பாருங்களேன். விசுவாசத்தின்படி பேசுகிறோம், விசுவாசம் சொல்றோம், எல்லாம் பண்றோம். விசுவாசத்துல அடிகளை எடுத்து வச்சு பாருங்களேன், கர்த்தரின் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வைத்துக்கொண்டு இருக்கிறது, வைத்துக்கொண்டு செய்கிறதுக்கு பேர் விசுவாசம் அல்ல. எலியா போய் என்ன செய்தார்? போய் கேரித்தார் ஆற்றங்கடையில் உட்கார்ந்தாரு. ஆண்டவர் சொன்னா, நான் போ, நீ போப்பா, நான் உனக்கு சாப்பாடு தரேன். போய் விசுவாசத்தோட உட்கார்ந்தாரு. யார் சாப்பாடு கொண்டு வந்தா? காக்கா. விசுவாசித்தா காக்காவை கூட ஆண்டவர் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து தர சொல்லிருப்பாரு. ஒரு ஆளுமே சொல்லுங்களேன். விசுவாசிக்கலனா அதே காக்கா உங்க கையில இருக்கிற வடையை அணிச்சிடுவோம். இப்படி போயிடும். கிரிய, இதுதான் கிரிய. ரைட். அடுத்தது வாசிங்க. இன்னும் 2 பாயிண்ட்ஸ் தான். அல்லேலூயா. பாஸ்டர் எவ்வளவு பாயிண்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னு பயப்பட வேண்டாம். 2 பாயிண்ட் தான் முடிச்சிட்டேன். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரோமர் 8:14 6வது. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய். 8:14 நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று. 14 தானமா? 14 தானே? 16 இல்ல 14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ரைட். மேலும் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். மனுஷருடைய ஆலோசனை நிறைய நேரத்துல கேட்கக்கூடாது. அதே மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள் போய் என்ன செய்யணும், போலீஸ் ஸ்டேஷன்ல நிற்க கூடாது. எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்றீங்க? 3வது மனுஷன் நமக்கு புத்தி சொல்லக்கூடாது. வக்கீல்கிட்ட நம்ம போகக்கூடாது. என்ன பாஸ்டர் இப்படி எல்லாம் சொன்னா அவங்களுக்கு எல்லாம் எப்படி பாஸ்டர் வேலை கிடைக்கும்? உண்மைதான், அவங்களுக்கு வேலை இல்லாட்டியும் பரவாயில்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் யாருடைய வார்த்தையை கீழ்ப்படியணும்? தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியணும். மேலும் தேவனுடைய ஆவியானா நம்மளை நடத்தணும். எவன் ஒருவன் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறானோ அவன் மேல் தேவ கிருபை நிற்கும். எதில் நடத்தப்படுகிறவன்? தேவ ஆவியினால. நான் எங்க போகணும், என்ன செய்யணும், என்ன பண்ணணும், ஆவியான்ட்டு கேட்டு பாருங்களேன். அவருடைய கிருபை அப்படியே ஆட்டோமேட்டிக்கா என் கூட வந்துகிட்டே இருக்கும். எனக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் நீங்க புரியுறதுக்காக சொல்றேன். நம்ம வீட்டுல பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் நம்ம சொல்ற பேச்செல்லாம் கரெக்டா கேட்டு நடந்துச்சுன்னா அந்த பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டே வருவோம். கரெக்டா? இந்த பிள்ளைகள் சொல்ற வார்த்தையை கீழ்ப்படிஞ்சாங்கன்னா அந்த பிள்ளைகள் கேட்கறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? கேட்டதும் கொடுப்போம், கேட்காதையும் கொடுப்போம். அந்த கேட்டதை கொடுக்கறது வந்து நம்ம என்ன சொன்னா அது நம்ம செய்யறது. கேட்காம கொடுக்கறது தான் கிருபை. கேட்டு கொடுக்கிறது அது இயல்பு, கேட்காம கொடுக்கிறது பேர் என்னது? கிருபை. இதுதான் நான் உங்களோடு கூட சொல்றேன். நீங்க கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தல் படி நடந்து பாருங்களேன். கர்த்தர் நீங்க கேட்காதையும் கர்த்தர் தருவார். உங்க குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதம் மாற்றுவார். கடைசியாக 7th பாயிண்ட்.
நான் அதுக்கு வசனம் சொல்லல. In order to sustain in God's grace, you need to give thanks to God. நீ ஆண்டவருக்கு என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். Give thanks to God. காலையில எழுந்த உடனே, ஆண்டவரே ராத்திரி எல்லாம் நல்ல தூக்கம். எத்தனை பேர் இந்த மாதிரி ஜெபம் பண்ணிருக்கீங்க? நைட்ல எனக்கு நல்ல தூக்கம் கொடுத்தீங்க ஆண்டவரே, காலையில என்னை எந்திரிக்க ஜீவன் தந்தீங்களே, அதற்காக உங்களுக்கு நன்றின்னு எத்தனை பேர் சொல்லி இருக்கிறீங்க? சொல்லி பாருங்களேன். வெளியே போயிட்டு வந்த உடனே, ஆண்டவரே வெளியே போயிட்டு சுகமா வந்தீங்களே, உமக்கு தேங்க்ஸ். ஆண்டவரே நல்ல சாப்பாடு கொடுத்தீங்களா, அதுக்கு தேங்க்ஸ். உண்மையாகவே இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நம்மலாம் சாப்பாடு கூட இது நம்ம கொடுக்குற ஆகாரத்துக்கு ஜெபிக்கிறதுக்கு மறந்துட்டோம். எல்லாம் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? ஆத்திரம் சோத்திரம் ஆமேன். அப்படி கூட சொன்னா கூட பரவாயில்லையே, ஆத்திரம் சோத்திரம் ஆமேன்னு சொன்னா கூட அது கூட சொல்றதே கிடையாது நிறைய பேரு. ஆமா, நம்ம சின்ன வயசு தாசியா இல்ல, நீங்க பண்றீங்களான்னு தான் நான் கேட்கிறேன். ஆமா, நீங்க பண்ணுங்கன்னு தான் கேட்கிறேன் நான். அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்துல நான் இது சொல்லும் போது, நானே சின்ன வயசுல என்ன பண்ணிருக்கேன்னா, எங்க வீட்டுல எல்லாம் கட்டாயம் ஜெபம் பண்ணாதான். அதுலயும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நைட்ல உட்காந்து அப்பெல்லாம் நாங்க வந்து மேக்சிமம் 8:30 மணி 9 மணிக்கெல்லாம் தூங்கிடுவோம். இப்பதான் ராத்திரி இன்னைக்கெல்லாம் நம்ம எல்லாம் ஜாம கோடாங்கி ஆயிட்டோம். 12 மணி 1 மணிக்கு ஆனா கூட என்ன வர மாட்டேங்குது வீட்டுல. இன்னும் ஒரு சில வீட்ல எல்லாம் ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா? ராத்திரி 11 மணிக்கு தான் வடச்சட்டியில சமையல் ஆகுது. நைட்டு 11 மணிக்கு சாப்பிட்டுட்டு படுக்கிறது. பேருக்கு நம்ம வீடு க்ளோஸ், ஆனா வீட்டுக்குள்ள எல்லாரும் எப்படி இருக்காங்க? முழிச்சுதான் இருக்கிறாங்க. ஆனா அது ஒரு இட் வாஸ் கோல்டன் டைம் தெரியுமா? அந்த நைட்டு 8 மணி 9 மணிக்கெல்லாம் படுத்து காலைல 5 மணிக்கு எந்திரிக்கிறது இட் வாஸ் கோல்டன் டைம். இப்ப எல்லாம் என்ன செய்ய மாட்டேங்குது? நைட்டு படுக்கிறதே 12 மணி 1 மணிக்கு படுத்து எந்திரிக்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறான்? 8 மணி 9 மணி 10 மணிக்கு தான் எந்திரிக்கிறான். சிலர்லாம் 6 மணிக்கு எழுப்பி விட்டா, பாஸ்டர் நைட்ல மிட் நைட்ல எழுப்பி விட்டீங்களே அப்படின்றாங்க. விடிய காலைல 6 மணிக்கு எத்தனை என்னவா அவங்களுக்கு? மிட் நைட்டா இருக்குது. அந்த நாட்கள்ல நாங்க அப்படி காலைல நாங்க நைட்டு அந்த 8 மணி 9 மணிக்கு இது பண்ணும்போது, வீட்டுல குடும்ப ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சாப்பாடே கிடைக்கும். சரியா? அப்ப நாங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். நாங்க என்ன பண்ணுவோம்னா, எங்களுக்குள்ள ஒரு மேப் போட்டுக்குவோம். எப்படின்னா, அப்படியே ஒரு அந்த வீட்டு பக்கத்துல இருந்து இந்த சைட்ல இருந்து அந்த எஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்ணி, தாத்தா பாட்டி அப்பா அம்மா மாமா மச்சான் எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே குடும்ப ஜெபமே 1 மணி நேரம் நடக்கும். அப்பயே கூகுள் மேப் மனசுக்குள்ள அப்படி போட்டாதான் நமக்கு யாரையும் என்ன பண்ண மாட்டோம், மிஸ் பண்ண மாட்டோம்ன்ற ஒரு இதுல அப்படி ஜெபம் பண்ணுவோம் சின்ன வயசுல. அந்த ஜெபம் எல்லாம் பண்ணி, அந்த ஜெபம் 1 மணி நேரம். இன்னைக்கு ஜெபமே இல்லை. அதான் ரொம்ப வருத்தமா இருக்குது. நீங்க தேவ சமூகத்துல நன்றி சொல்லி பழகணும். தேவ சமூகத்துல பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதை கற்றுக் கொடுக்கணும். வேத வார்த்தைகளை சொல்லி கொடுத்து பாருங்க, நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். எத்தனை பேர் என் கூட இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை உண்மையாகவே எனக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு? அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக,